இந்த வீடியோல நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்புறம் அதோடைய ஜாயிண்ட்ஸ் அப்புறம் டிஸார்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் மசில்ல நம்ம இந்த டிஸார்டர்ஸ் பார்க்கல. ஸோ அதையும் இதே வீடியோல நம்ம பார்ப்போம். இது என்சிஆர்டி புக்ல இருந்து கிளாஸ் 11 புக்ல இருந்து எடுத்த டாபிக். இது என்சிஆர்டி நீட் கிட்ஸ்க்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கு ஒரு உடல் அமைப்புக்கு. இப்போ எப்படி ஒரு பில்டிங் கான்கிரீட் மேலே போடுறதுக்கு உள்ள வந்து நம்ம கம்பி ஃபர்ஸ்ட் எல்லாம் கட்டி ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கி அதுக்கப்புறம் மேலே கான்கிரீட் போட்டு ஒரு பில்டிங் ஸ்ட்ராங் பண்றாங்களோ, நம்மளுக்கும் போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கு. இப்போ நம்ம வாக் பண்றதுக்கோ இல்ல நம்ம ஒரு உணவை கடிச்சு சாப்பிட்றதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து இந்த போன்ஸ் தான். இந்த போன் எதால ஆகப்பட்டது அப்படின்னா ஹார்ட் மேட்ரிக்ஸான கால்சியம் சால்ஸால ஆகப்பட்டது. அதனால இது ஹார்டா இருக்கு. அதே கார்டிலேஜஸ் நம்மளுடைய மூக்கின் நுனி இல்ல காது இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வளையும் தன்மை கொண்ட கார்டிலேஜஸ் இருக்கு. இதுவும் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல தான் வரும். ஸோ இந்த கார்டிலேஜஸ் எதால ஆகப்பட்டது அப்படின்னா கான்ட்ராய்டின் சால்ஸால ஆகப்பட்டது. அந்த ஹியூமன் போன்ஸ் அடல்ட் உடைய போன் வந்து 206 போன்ஸும் ஃபியூ கார்டிலேஜஸும் இருக்கும். பட் இதே சில்ட்ரனுடைய போன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 218 போன்ஸ் இருக்கலாம். அதே ஒரு சிசு கருவில் இருக்கக்கூடிய ஃபீட்டஸ் உடைய போன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 300 போன்ஸ் இருக்கும். அது வளர வளர குழந்தைகள் வளர வளர இந்த போன்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி வந்து 206 போன்ஸ் ஆயிடும் அடல்ட் ஆகும்போது. இப்போ போன்ஸோடைய டைப்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ 2 விதமா சொல்லலாம். ஒன்று ஆக்சியல் ஸ்கெலிட்டன், இன்னொன்று அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன். ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்கல், இந்த மண்டையோடு, அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய வெர்டிபிரல் காலம், அப்புறம் இந்த ரிப்கேஜ் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் அப்படின்னா இந்த 4 லிம்ஸ் இங்க இருக்கக்கூடிய கை 2 கால்கள். ஸோ இந்த 4 லிம்ஸும் இந்த 4 லிம்ஸையும் இந்த வெர்டிபிரல் அந்த ஸ்கெலிட்டல் ஆக்சியல் ஸ்கெலிட்டல் கூட அட்டாச் பண்ணக்கூடிய கேர்டில்ஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய காலில் 2 கேர்டில்ஸ், கைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 2 கேர்டில்ஸ். இதுதான் அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல ஸ்கல் எவ்வளோ இப்போ டோட்டலா ஆக்சியல் போன் 80 போன்ஸ் இருக்கும். அதுல ஸ்கல் 29 போன் கொண்டது. வெர்டிபிரல் காலம்ல 26 போன்ஸ் உண்டு. அப்புறம் ஸ்டர்னம்ன்றது நம்ம நெஞ்செலும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சென்டர் ஸ்டர்னம். ஸோ இந்த ஸ்டர்னம் ஒரு போன். அப்புறம் அதை சைடில் இருக்கிற இந்த ரிப்ஸ் எல்லாம் வந்து 24 போன்ஸ். அப்புறம் அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல லிம்ஸ் வந்து 120, டோட்டல் லிம்ஸ் 120 போன்ஸ். அதாவது ஈச் லிம் ஒரு லிம்பும் 30 போன்ஸால ஆனது. அப்புறம் கேர்டில்ஸ் வந்து மொத்தமா 6 போன்ஸ் கொண்டது. அடுத்ததா ஹியூமன் ஸ்கல் பத்தி பார்ப்போம். ஹியூமனோட ஸ்கல் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஹார்ட் போன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரெயின் அப்புறம் நியூரான்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் பாதுகாக்கக்கூடியது, ஃபேஸையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு போன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பிரெயின் கேஸ் இருக்கு, அப்புறம் ஃபேஷியல் போன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரெயின் கேஸ் பத்தி பார்ப்போம் நம்ம. ஸோ பிரெயின் கேஸ் வந்து கிரேனியல் போன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஃப்ரான்டல் போன் நம்மளுடைய முன் நெத்தியில இருக்கக்கூடிய போன் தான் இந்த ஃப்ரான்டல் போன். ஸோ ஒரு ஃப்ரான்டல் போன், அப்புறம் 2 பெரைட்டல் போன் நம்மளுடைய மேல் தலையில இருக்கக்கூடிய 2 ஜாயிண்டா இருக்கக்கூடியதுதான் 2 பெரைட்டல் போன்ஸ். ஸோ அது வந்து 2 இருக்கும். ஸோ இதுவும் ஃப்ரான்டல் போனும் கனெக்டடா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 டெம்போரல் போன் எப்படின்னா நம்ம காதோடைய ஜாயிண்டா இருக்கிற மேல இருக்கக்கூடிய போன் தான் 2 டெம்போரல் போன்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வந்து டெம்போரல் போன் இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்பீனாய்டு போன். ஸோ ஸ்பீனாய்டு போன் பார்த்தோம் அப்படின்னா இது மூணையும் கனெக்ட் பண்ற போன். இந்த ஃப்ரான்டல், பெரைட்டல், டெம்போரல் மூணையும் கனெக்ட் பண்ற போன் தான் ஸ்பீனாய்டு போன். அப்புறம் எட்மாய்டு போன் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த இயரோட கேவிட்டிக்கு உள்ள நம்ம ஹெட்டுக்கு உள்ள இருக்கக்கூடியது. அது இன்னொரு பிக்சர்ல நம்ம பார்ப்போம். அப்புறம் ஒன் ஆசிபிட்டல் போன். ஆசிபிட்டல்ன்றது நம்ம பின்மண்டை பின்னாடி இருக்கக்கூடிய போன் தான் ஆசிபிட்டல் போன். அதை தவிர நம்மளுக்கு இயர் ஆசிக்கல்ஸ் இருக்கு. இயருக்குள்ள இருக்கக்கூடிய போன்ஸ். ஸோ இந்த இயர் ஆசிக்கல்ஸ்ல மெயினா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காதுக்கு நம்மளோட காது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறிய போன், ரொம்ப சிறிய போன் அது வந்து மேலியஸ், இது ஒரு பார்ட் மேலியஸ், அப்புறம் இன்கஸ், அப்புறம் ஸ்டேப்பஸ். ஸோ இந்த 3 போனும் சேர்ந்து தான் இயர் ஆசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேப்பஸ் தான் நம்மளுடைய பாடியிலே இருக்கக்கூடிய வெரி ஸ்மாலஸ்ட் போன். அடுத்ததா வரக்கூடியது ஆசிபிட்டல் காண்டேல். அது இந்த இது ஆசிபிட்டலுக்கு மேல எப்படி இருக்கும். அடுத்ததா ஹயோய்டு போன் நம்மளுடைய கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய யூ ஷேப் போன் தான் ஹயோய்டு போன். ஸோ இப்போ நம்ம ஹியூமன்ஸ்கல்ல இருக்கக்கூடிய கிரேனியல் போன்ஸும் இயர் ஆசிக்கல், ஆசிபிட்டல் காண்டேல், ஹயோய்டு போன் பார்த்துட்டோம். இப்போ ஃபேஷியல் போன்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம இந்த ஃபேஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய போன் முன்னாடி தெரியாது, உள்ளேயும் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வெளியில தெரியிற போன் வந்து நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஃப்ரான்டல் போன். அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு குழிக்கு உள்ள ஸ்ட்ரெயிட்டா உள்ள பார்த்தோம்னா அதுதான் எட்மாய்டு போன். அப்புறம் இயர் கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்பிட்டா இயர் ஐ ஆர்பிட்.
அப்புறம் மேக்ஸிலா. மேக்ஸிலா வந்து வெளிய இருந்து உள்ள வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இந்த நம்மளுடைய மேல் பகுதி இருக்கக்கூடியது மேக்ஸிலா. ஸோ இந்த மேக்ஸிலா உள்ளேயும் வந்து கனெக்டடா இருக்கு. அதுக்கப்புறம் மலார் அப்படின்ற ஜைகோமேட்டிக் போன். இந்த ஜைகோமேட்டிக் போனை வந்து சீக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 சீக்குக்குள்ள இருக்கக்கூடிய போன்ஸ். அப்புறம் நேசல் செப்டம். சென்ட்ரல்ல நோஸ்குள்ள இருக்கக்கூடிய நேசல் செப்டம். இது ஒரு போன் வந்து நோஸ்குள்ள இருக்கு. ஸோ இந்த நோஸோடைய கீழே இருக்கக்கூடியது வார்மர். அப்புறம் நம்ம தாடையில இருக்கக்கூடியது மேண்டிபிள். அப்புறம் மேல இருக்கக்கூடியது மேக்ஸிலா. அப்புறம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சிறிய பகுதி வந்து இன்ஃபீரியர் கான்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மிடில் கான்கா. அப்புறம் இந்த மேல இருக்கக்கூடிய போன் தான் நேசல் போன்ஸ். ஸோ இந்த 2 நேசல் போன் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். ஸ்பீனாய்டு அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய 3 போனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய போன் தான் ஸ்பீனாய்டு போன். இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட் போலாம். அடுத்ததா நம்ம வெர்டிபிரல் காலம் பத்தி பார்க்கலாம். ஸோ வெர்டிபிரல் காலம் அப்படின்றது நம்மளுடைய முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டு வந்து நம்மளுடைய பாடி ஸ்டேபிளா இருக்கிறதுக்கும், வளையறதுக்கும், உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. ஸோ இதோடைய பார்ட்ஸ் என்னென்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போன் வந்து அட்லஸ். ஸோ இந்த அட்லஸ் வந்து இந்த ஹெட்டோடைய மேல இருக்கக்கூடிய அந்த கிரேனியல் போன்ஸையும் அப்புறம் கீழே ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ற போன் தான் இந்த அட்லஸ். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளியர் பிக்சர் ஆஃப் அட்லஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அட்லஸ் போன் வந்து அதில பாடி இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய இந்த ஓடோடாய்டு ப்ராசஸ் ஆஃப் ஆக்சஸ். ஆக்சஸ் வந்து ஜாயின் ஆகக்கூடிய ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதை தவிர ஆசிபிட்டல் காண்டைல் இந்த பின்மண்டை இருக்கு இல்லைங்களா? பின்மண்டைக்கு கீழே நம்ம பார்த்தோம் ஆசிபிட்டல் காண்டைல். ஸோ இது வந்து உட்காரக்கூடிய இந்த கேவிட்டியும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோராமன் ஆஃப் வெர்டிபிரல் ஆர்டரி. நம்மளுடைய கழுத்தை வந்து நம்ம திருப்புறதுக்கோ அசைகிறதுக்கோ உபயோகப்படுத்திக்கக்கூடிய அந்த அசைவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த ஃபோராமன். அப்புறம் மேல இருக்கக்கூடிய பார்ட் லாமினா. ஸோ இது வந்து அட்லஸ். இது வந்து ஹெட்டையும் ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான போன். அட்லஸ்க்கு அடுத்ததா இருக்கக்கூடிய போன் வந்து ஆக்சிஸ். ஸோ இந்த அட்லஸையும் கீழே இருக்க வெர்டிபிரல் காலையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் ஆக்சிஸ் போன். ஸோ இந்த போன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஆக்சிஸோடைய போன் அதோடைய பார்ட்ஸ். இந்த போன், இந்த அட்லஸ் போன், இந்த ஆக்சில் இதெல்லாமே தான் நம்மளுடைய கழுத்துடைய மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய போன்ஸ். அடுத்ததாக வரக்கூடியது சர்விக்கல் வெர்டிப்ரா. சர்விக்கல் வெர்டிப்ராவுடைய ஈச் போன் இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஸோ இதுலேயும் ஸ்பைன் உண்டு. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் பண்ணக்கூடிய ஒரு போன் இன்னொரு போன் கூடிய ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பெடிசில், சர்விக்கல் ரிப்ஸ், அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ், அப்புறம் ஹோலாக இருக்கக்கூடிய ஃபோராமன் இதுவும் இருக்கும். ஸோ இது வந்து 7 இன் நம்பர். ஸோ சர்விக்கல் வெர்டிப்ரா 7 இன் நம்பர். அதுக்கு அடுத்த லேயராக இருக்கக்கூடியது தான் 12 thoracic vertebra. ஸோ 12 நம்பர் இருக்கும் இந்த thoracic vertebra. இந்த பிக்சர் தான் ஒவ்வொரு thoracic vertebra உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து மேலே வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்கும், பேக் சைடு இருக்கக்கூடியது. ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய ரிப்ஸ், அந்த நம்மளுடைய ரிப் போன்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிகுலேட் வந்து ஜாயின் ஆகக்கூடிய இடங்கள் இது. இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும். ஸோ இது ஜாயின் ஆகக்கூடிய இடம். அப்புறம் ஃபோராமென். ஸோ நடுவில் வந்து ஒரு ஹோல் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ வெர்டிபிரல் ஃபோராமென் இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா லம்பார் வெர்டிப்ரா. லம்பார் வெர்டிப்ரா உடைய ஸ்ட்ரக்சர் இது. ஸோ ஈச் லம்பார் வெர்டிப்ராவும் இதே மாதிரி ஸ்பைனஸ் ப்ராசஸ், லாமினா, டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ், 2 சைடு இருக்கக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ், மெட்டாஃபைசஸ், அப்புறம் சென்டர் ரீஜனில் பெடிசல், அப்புறம் பாடி. இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லா வெர்டிப்ராவும் இந்த லம்பார் வெர்டிப்ரா ஒவ்வொன்றுமே வந்து ஸோ ஒரு டிஸ்க் போல இருக்கக்கூடிய டிஸ்க் கார்டிலேஜுக்கு மேலே உட்கார்ந்துருக்கும். ஸோ இதுதான் லாஸ்டா இந்த பார்க்க போறிய லம்பார் வெர்டிப்ரா. ஸோ அதுக்கப்புறம் வர்றது தான் இந்த பகுதியான சின் சாக்ரம். அதாவது சாக்ரம்னு சொல்லணும். ஏன் சின் சாக்ரம் அப்படின்னாங்கன்னா 5 போன் ஜாயின் ஆகி இருக்கிறது தான் சின் சாக்ரம் அப்படின்னு சொல்றோம். அது லாஸ்டா இருக்கக்கூடிய டெய்ல் போன் தான் வந்து காக்கெக்ஸ். இதுவும் 4 கார்டல் வெர்டிப்ரா ஜாயின் ஆகி தான் இருக்கு. ஸோ அதனால காக்கெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் நம்ம ரிப்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ இந்த ரிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து பின்பக்கம் வந்து இந்த வெர்டிபிரல் காலம், அப்புறம் முன்பக்கம் வந்து ஸ்டர்னம். ஸோ இந்த ஸ்டர்னம் அதாவது முன்னாடி வெர்டிபிரல் ஸ்டர்னம், அப்புறம் டார்சல் ஸ்பைனல் கார்டோட ஜாயின் ஆயிருக்கிறது தான் ரிப்ஸ். ஸோ ஒவ்வொரு ரிப்ஸும் இந்த வெர்டிபிரல் காலம் கூட ஜாயின் ஆயிருக்கிற பகுதியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி 2 பகுதியாக இருக்கும் இப்படி. ஸோ அதனால தான் அதை வந்து பைசெபாலிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும். அதனால அதை பைசெபாலிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்டர் ரீஜன் தான் உங்களுக்கு தெரியும் ஸ்டர்னம். முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நெஞ்சு எலும்பு தான் ஸ்டர்னம். இந்த ஸ்டர்னமும் இந்த டார்சல் வெர்டிப்ராவையும் கனெக்ட் பண்றது ரிப்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ரிப்ஸ் வந்து டோட்டல் 12 இன் நம்பர். ஸோ இந்த ரிப்ஸ் எல்லாமுமே வந்து ஹைலைன் கார்டிலேஜ் மூலியமா தான் இந்த பகுதி தான் ஹைலைன் கார்டிலேஜ். ஸோ இந்த ஹைலைன் கார்டிலேஜ் மூலியமா தான் இந்த ஸ்டர்னம் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 7th ரிப்ஸ் வரைக்கும் இந்த ஹைலைன் கார்டிலேஜ்ல இருந்து டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இதை வந்து ட்ரூ ரிப்ஸ் ஆர் வெர்டிப்ரோ
ஸ்டர்னல் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டு 7. ஸோ அடுத்து இருக்கிற 8, 9 அண்ட் 10 வந்து வெர்டிப்ரோ கான்ட்ரல் ஸ்டர்னம். அதாவது டைரக்டா ஸ்டர்னம் கூட அட்டாச் ஆகாம இந்த 7th வெர்டிப்ரா உடைய ஹைலைன் கார்டிலேஜ் கூட அட்டாச் ஆயிருக்கிறதுனால தான் இதை வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய 11 அண்ட் 12th ரிப் வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். அது வந்து எந்த ஹைலைன் கார்டிலேஜ் கூடயும் ஜாயிண்ட் ஆகல, ஸோ ஸ்டர்னம் கூடயும் ஜாயிண்ட் ஆகல. ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். அடுத்ததா பார்க்க போற போன் வந்து பெக்டோரல் கர்டல் அண்ட் அப்பர் லிம். ஸோ பெக்டோரல் கர்டல் அப்படின்றது இந்த ரிப்ஸையும் இந்த லிம்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய கர்டல். ஸோ இந்த கை மெயினாக 2 கைகளை ஜாயின் பண்ணக்கூடிய கர்டல். ஸோ இதோடைய பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாவிக்கல் அண்ட் ஸ்கேப்புலா. ஸோ எங்கே இருக்குன்னா இதுதான் கிளாவிக்கல். ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் பீஸ் தான் வந்து ஸ்கேப்புலா. ஸோ இதுதான் வந்து ஸ்கேப்புலா. ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த கிளாவிக்கல் அப்படின்றது வந்து காலர் போன். பியூட்டி போன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கேப்புலால பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி நம்ம தொட்டா தெரிகிற ஒரு எலும்புக்கு வந்து ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த லிம்ஸையும் இந்த கிளாவிகா அண்ட் ஸ்கேப்புலாவை கனெக்ட் பண்ணுற இந்த ரீஜியன் தான் ஆக்ரோமியான். ஸோ இந்த ரீஜியன் பேரு தான் ஆக்ரோமியான். அந்த ரீஜியனுக்குள்ள ஒரு கேவிட்டி, ஒரு குழி போல இருக்கும். அந்த குழியை தான் வந்து நம்ம கிளீனாய்ட் கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பெரிய போன் இருக்கு இல்லைங்களா, கையில இருக்கக்கூடிய இந்த மேல இருக்கக்கூடிய பெரிய போன் தான் ஹியூமரஸ். அப்புறம் இந்த பெருவிரலை ஒட்டி வரக்கூடிய இந்த போன் தான் ரேடியஸ். ஸோ அது சுண்டு விரல் ஒட்டி வரக்கூடிய இந்த போன் தான் வந்து அல்னா இல்லை உல்னா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கீழே கையில வந்து ஸோ மேலே இருக்கக்கூடியது பிரிஸ்ட்ல இருக்கக்கூடியது கார்பல்ஸ். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து மெட்டா கார்பல். ஸோ இந்த ஃபிங்கர்ஸ்ல இருக்கக்கூடிய போன்ஸ் வந்து ஃபேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம கையில் இருக்கக்கூடிய போன்ஸை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த விரலில் இருக்கக்கூடியது தான் ஃபெலஞ்சஸ். ஸோ இங்கே தம்பில் இருக்கக்கூடிய ஃபெலஞ்சஸ் 2. ஸோ ஃபிங்கரில் இருக்கக்கூடிய இந்த 4 ஃபிங்கரில் இருக்கக்கூடிய ஃபெலஞ்சஸ் எல்லாமே 3. ஸோ நம்மளுக்கு அப்படி டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 14 ஃபெலஞ்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 5 மெட்டா கார்பல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து கார்பல்ஸ். ஸோ கார்பல்ஸோடைய பார்ட்ஸை அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க ஹேமெட், பிசிஃபார்ம், ட்ரிக்விட்ரிம், லியூனேட், அப்புறம் ஸ்கேப்பாய்ட், கேபிடேட், ட்ராப்சாய்டு அண்ட் ட்ராபிசியம். ஸோ இதெல்லாம் கனெக்டடாக இருக்கிறது தான் இந்த கார்பல்ஸ். ஸோ இந்த கார்பல்ஸ் எல்லாம் ரேடியஸ் கூட ஒல்னா கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பெல்விக் கேர்டலும் லோவர் லிம் பற்றி பார்க்கலாம். ஸோ பெல்விக் கேர்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த காக்செல் போன். இந்த காக்செல் போன் அப்படின்றது நம்மளுடைய ஹிப்பில் இருக்கக்கூடிய ஹிப் போன். இது 3 விதமான போனலாக ஆகப்பட்டது. ஸோ இது மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து இலியம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பகுதி இலியம். ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து இஷியம். ஸோ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பகுதி தான் பியூபிஸ். இந்த பியூபிஸ் 2 பக்கமும் இருக்கக்கூடிய பியூபிஸை ஜாயின் பண்ணக்கூடிய இந்த சென்ட்ரல் பகுதி தான் பியூபிஸ் சிம்பைசிஸ். இப்போ இது முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி பியூபிஸ் சிம்பைசிஸ், பின்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய டார்சல் சைடில் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி தான் வந்து சாக்ரம். இது நம்ம வெர்டிபிரல் காலம்லேயே எட்ஜ் ஆஃப் த வெர்டிபிரல் காலம்ல பார்த்தோம் இந்த சாக்ரம். 5 போன்ஸ் கனெக்டடாக இருக்கக்கூடிய இந்த சாக்ரம். அப்புறம் இந்த லெக் லிம்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியது ஹிப் போன் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு குழி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் அசிட்டாபுலம். ஸோ இந்த ரீஜியன் தான் அசிட்டாபுலம். இந்த அசிட்டாபுலம்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லிம்ப்லையும் இந்த லெக் லிம்ப்லேயே வந்து மேலேயும் இந்த இடத்துலையும் கிரேட்டர் அண்ட் லெஸர் ட்ராங்காட்டர்ஸ் இருக்கு. இந்த திக் போன் நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் போன் எது அப்படின்னா ஃபெமோர். இந்த தை போனை தான் ஃபெமோர் அப்படின்றோம். இந்த நீ போனை வந்து பட்டேலா அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த நீ போன் அப்புறம் இந்த ஃபெமோர் அதுக்கப்புறம் 2ம் கனெக்ட் ஆகிருக்கிறது தான் இந்த ஃபிபுலா. ஸோ ஃபிபுலா தான் வந்து இந்த நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய பெரிய போன். அதுலேயே சைடில் இருக்கக்கூடிய லேட்ரல் 2 சைட்லையும் இருக்கக்கூடியது தான் டிபியா. டிபியாவுக்கு கீழே நம்மளுக்கு கையில் இருக்கிறது போலவே டார்சல்ஸ், அதில் கார்பல்ஸ் பார்த்தோம் கையில், இதில் வந்து டார்சல்ஸ். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 5 மெட்டா டார்சல்ஸ், அதுக்கப்புறம் 14 ஃபேலஞ்சஸ். ஸோ இந்த பிக்சர் பார்த்தோம்னா டீடைல் ஸ்டடி ஆஃப் இந்த டார்சல்ஸ். ஸோ இங்கே டார்சல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மெட்டா டார்சல்ஸும் கீழே இருக்கக்கூடியது ஃபெலஞ்சஸும் சொல்கிறோம். அடுத்ததா லாஸ்டா நம்ம ஜாயின்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த போன்ஸ் எல்லாமுமே ஜாயிண்ட் ஆகணும், ஒரு போனோட இன்னொரு போன். ஸோ இந்த ஜாயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு விதம் எப்படின்னா ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். இப்போ ஸ்கல் இருக்கு, இப்போ ஸ்கல்லில் ஃப்ரான்டல் போனும் பெரைட்டல் போனும் இருக்குன்னா இங்கே நடுவில் இப்படி ஜாயிண்டாக இருக்கிறது தான் சச்சர்ஸ் இல்லை சூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஸ்கல் போனை ஜாயின் பண்ணக்கூடியது தான் சுச்சர்ஸ். இது வந்து ஃப்ளெக்சிபிள் கிடையாது, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும்.
அடுத்ததா பார்க்க போற ஜாயிண்ட் என்ன அப்படின்னா கார்டிலாஜினஸ் ஜாயிண்ட். ஸோ இது ஒரு போன் இப்போ இன்னொரு போன் கூட இந்த வெர்டிபிரல் காலம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெர்டிபிரல் காலம் அடுத்த வெர்டிபிரல் காலமோட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நடுவில் ஒரு டிஸ்க் போல ஒரு கார்டிலேஜ் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு குஷன் போல ஆக்ட் பண்ணும். ஸோ ஒரு போன் இன்னொரு போனோட கிராக் ஆகாம கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் தன்மையோட பார்த்துக்கிறது தான் இந்த கார்டிலேஜினஸ் போன். அடுத்ததா லாஸ்டா வந்து சினோவியல் ஜாயிண்ட்ஸ். சினோவியல் ஜாயிண்ட்ஸ் தான் நம்ம ஃபுல் கை காலை வந்து அசைக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய சினோவியல் ஜாயிண்ட்ஸ். இது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால் அண்ட் சாக்கெட். ஸோ பால் அண்ட் சாக்கெட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு கையை லிம்ஸை வந்து இந்த பாடியோட கனெக்ட் பண்ணக்கூடிய பால் அண்ட் சாக்கெட். இதுதான் வந்து ஹெட் ஆஃப் த அந்த ஹியூமரஸ். நம்ம கையோடைய ஹெட் இருக்கு இல்லைங்களா, அந்த போனோடைய ஹெட்டையும் இந்த கிளீனாய்ட் கேவிட்டி கூட கனெக்ட் பண்றது தான் இந்த பால் அண்ட் சாக்கெட். அடுத்ததா பைவோட் ஜாயிண்ட். பைவோட் ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய முட்டி, இந்த கையில இருக்கக்கூடிய இந்த முட்டி இல்ல காலில் இருக்கக்கூடிய இந்த முட்டிக்கு கீழே கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த பைவோட் ஜாயிண்ட். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 2 போன் இருக்கும். இப்போ உள்னா ரேடியஸ். ஸோ இந்த உள்னா ரேடியஸை கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த பைவோட் ஜாயிண்ட். அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஸோ ஹிஞ்ச் ஜாயிண்ட் வந்து நம்ம இந்த உள்நாக்கு கீழே இருக்கு, அதாவது உள்நாக்கு மேலே இருக்கு. இந்த ரேடியஸும் ஹியூமரஸும் உள்நாக்கூட ஜாயிண்ட் ஆக்குறது தான் இந்த ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஸோ நம்மளுடைய கதவை எப்படி ஒரு பக்கம் மூடி திறக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம கையையும் கால் முட்டியையும் திருப்பி திறக்க முடியும். அதுதான் ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஸோ ஒரு டார்சல்ஸ் நம்ம கையில் இருக்கக்கூடிய இல்லை பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர்ஸை வந்து மடக்கி விரியறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜாயின்ஸ் தான் இந்த கிளைடிங் ஜாயின்ஸ். லாஸ்டா பார்க்கறது சேடல் ஜாயிண்ட். சேடல் ஜாயிண்ட் எங்க இருக்கும்னா இதே மாதிரி கார்பல் மெட்டா கார்பலுக்கு நடுவில் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு கார்பலுக்கு நடுவுலையும் ஒவ்வொரு மெட்டா கார்பலுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் இந்த சேடல் ஜாயிண்ட். லாஸ்டா நம்ம டிஸார்டர்ஸ் ஆஃப் மசில் அண்ட் ஸ்கெலிட்டன் பார்ப்போம். ஸோ மசில்ல ஒரு டிஸார்டர் என்னென்னு பார்த்தோம்னா மயாஸ்தீனியா கிரேவிஸ். ஸோ இந்த மயாஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஸ்கெலிட்டல் மசில்ல வந்து வீக்னஸ் ஏற்பட்டு இந்த கால்சியம் குறைபாடுனால வீக்னஸ் ஏற்பட்டு அதை வீக்னஸ் கொடுத்து பேரலைசிஸ் வரைக்கும் கொண்டு போகக்கூடியது. ஸோ இதுதான் மயாஸ்தீனியா கிரேவிஸ். நெக்ஸ்ட் வந்து மஸ்குலார் டிஸ்ட்ராஃபி. இந்த மஸ்குலார் டிஸ்ட்ராஃபின்றது மசிலை டீஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ மசிலுக்கு வந்து ரொம்ப வீக்னஸ் ஏற்படுத்து அதோடைய டீஜென்ரேட்டும் ஆகக்கூடியது. அடுத்ததா டெட்டானி. டெட்டானி அப்படின்னா நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சடனா ஏற்படக்கூடிய ரேபிட் ஸ்பாசம். அடுத்ததா ஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம்னு முதிர்ச்சி ஆகும்போது நம்மளுக்கு காமனாக பார்க்கக்கூடியது இந்த ஆர்த்ரைட்டிஸ். இது ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆஸ்டியோபோரோசிஸ். இது வந்து நம்மளுடைய மெயினாக ஃபீமேலில் நம்ம வந்து ஆஃப்டர் 50s இந்த டிக்ரீஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் பார்க்க முடியும். இந்த ஹார்மோன் குறைபாடுனால நமக்கு டிக்ரீஸ்ட் போன் மாஸ் ஏற்படும். ஸோ அதனால தான் வயது முதிரும் போது இந்த பெண்களுக்கு மெயினாக 50 years above வந்து நம்ம கால்சியம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் கவுட் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் வந்து இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் போய் அக்யூமுலேட் ஆகுறது தான் கவுட். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல் தி பெஸ்ட்.